ஓம் சாய்ராம். நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயம் கும்மிடிப்பூண்டியில் அமைஞ்சிருக்கிற நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் அப்பாவுக்கு எப்படி நீங்கள் அப்பாவை குளிப்பாட்டி அவருக்கு ட்ரெஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் லைவில் சில டைம் காட்டுறீங்க சாய்ராம், சில டைம் காட்ட முடியலன்றீங்க. அதுக்காக தான் சார் இந்த வீடியோ. நம்ம அப்பாவை ஒரு குழந்த மாதிரி தான் அப்பாவை நம்ம குளிப்பாட்டுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பாவுக்கு எப்பயுமே நாம் குளிப்பாட்டும் போது வெது வெதுப்பான சுடு தண்ணி, ரொம்ப சில்லுன்னு கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் வெது வெதுப்பான சுடு தண்ணியில் தான் நம்ம அப்பாவை குளிப்பாட்டுவோம். அப்பாவுக்கு நாம் போடுற சோப்பு என்ன சோப்புனா, குழந்தைங்க பயன்படுத்துகிற சோப்பு போட்டு தான் அப்பாவை நம்ம குளிப்பாட்டுவோம். அப்பா ஒரு குழந்த மாதிரி, வயசானவே நம்ம குழந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவோம். அதே போல் தான் அப்பாவே நம்ம குழந்தையாக தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ இருக்கிற நாம் அப்பாவுக்கு இந்த பேபி சோப்பு போட்டு தான் அப்பாவை நல்லா குளிப்பாட்டிட்டு, அவருக்கு அந்த சுடு தண்ணி தான், ரொம்ப சூடாகவும் இல்லை, ரொம்ப சில்லுன்னு இல்லை, எப்பயுமே வெதன்னு இருக்கிற தண்ணியில் தான் அப்பாவை குளிப்பாட்டுவோம். பார்த்தீங்கன்னா, அவரை நல்லா சோப் போட்டு அவர் உடம்பு முழுவதும் தேய்ச்சி, அவர் குழந்தைய எப்படி நாம் தயார் பண்ணுவோம், நம்ம குழந்தை ஒரு இது எப்படி நம்ம தயார் பண்ணுவோம், அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய பாயாஜி பாய் அம்மா அதை ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அப்பா நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிறார் மாதிரி அப்பாவுக்கு எப்பயுமே செய்கிறோம். நம்ம சாப்பாடு வைக்கிறது கூட ரொம்ப அவருக்கு பார்த்து பார்த்து வைப்போம். அவரை ஒரு குழந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இங்கே உட்காந்துருக்க அப்பா உயிரோடு இருக்கிறார்ல, உயிரோடு இருக்கிறவருக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ணுறது. அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இப்படி தான் நாம் அவர் அப்பாவை குளிப்பாட்டி அவருக்கு புது ட்ரெஸ் போட்டு அவருக்கு தொடச்சி கிடச்சி புது ட்ரெஸ்ஸு, அதுமாதிரி எடுத்தோடனே புது ட்ரெஸ்ஸு மேலே ட்ரெஸ்ஸு போட மாட்டோம். ஒரு வெள்ளை வேஷ்டி மேலே போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம போகிற ட்ரெஸ். அதேமாதிரி பாதத்தையும் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு சந்தனம்லாம் வைப்போம். அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு நல்லா கழுவி தொடச்சி எடுத்துகிட்டு அப்பாவையும் நல்லா குளிப்பாட்டிட்டு அவருக்கு ட்ரெஸ் பண்ணுற அழகை முழுமையாக பாருங்களேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சாய் சகோதரர் நம்ம கேட்டார், சாய்னா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நான் கவனிக்கலை, நீங்கள் எனக்கு ஒரு வீடியோவாக போடுங்க. அந்த சகோதரருக்காக தான் இந்த வீடியோ. இதை பாருங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பாபாவோட சிலை வச்சுருந்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் பண்ணணும் சாய்ராம். உங்கள் வீட்டில் பாபா சிலை இருந்தால் இப்படி தான் அவருக்கு நம்ம பண்ணி அவரை குளிப்பாட்டி வைக்கணும். வாரத்தில் ஒரு நாள் குளிப்பாட்டினா போதும். ஆனால் நாங்கள் டெய்லியும் இங்கே குளிப்பாட்டுவோம். நீங்கள் வீட்டில் இப்படி டெய்லி குளிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை. வாரம் ஒரு நாள் வியாழக்கிழமை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் சாய்ராம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவார். நாம் கேட்ட வரத்தை வாரி கொடுக்கும் வள்ளலாக உட்கார்ந்துருக்கிற அப்பா கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லி நானும் அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் சாய்ராம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.